வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி அமைத்த ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் ஒரு முறை தற்பொழுது பாஜக மாபெரும் ஒரு வெற்றியை தழுவ சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்கிறது. குறிப்பாக 10 ஆண்டுகால ஆட்சியை எதிர்த்து காங்கிரசுக்கு வாய்ப்புகளை மக்கள் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் மற்றும் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் தான் வெற்றியடையும் என்று காங்கிரசிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் விதமாக கருத்து கணிப்புகள் கடந்த 2 நாட்களாக வலம் வந்தன. கருத்து கணிப்புகளின்படியே காலை 9 மணி வரை, குறிப்பாக காலை 11 மணி வரை காங்கிரஸ் முன்னிலையில் இருந்தது. அதற்கு பிறகு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் காங்கிரஸ் ஒட்டுமொத்த கண்ணீரையும் சிந்த ஆரம்பித்து விட்டது. காங்கிரஸ் வெற்றியை கொண்டாடும் விதமாக தயார் செய்யப்பட்டிருந்த வெடிகள், லட்டுகள் அனைத்தையும் தற்பொழுது ரிட்டன் அனுப்பிவிட்டார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பாஜக கூட்டணி 47 இடங்களிலும், இந்தியா கூட்டணி 37 இடங்களிலும், INLD கூட்டணி 2 இடங்களிலும் தற்பொழுது முன்வைத்து வருகிறது. முன்னிலையில் 45 இடங்களில் வெற்றியடைந்தாலே ஆளும் கட்சியாக பாஜக அமைந்துவிடும். இந்தியா கூட்டணி 37 இடங்கள் மட்டும்தான் முன்னிலையில் இருக்கிறது. கடைசி இன்னும் 1 மணி நேரம் மட்டும்தான் முன்னிலை நிலவரம் மாறக்கூடிய வகையில் அமைந்தாலும் பாஜக ஆட்சியே மீண்டும் 3வது முறை ஹரியானாவில் சட்டப்பேரவையில் அமைப்பது உறுதியாகிவிட்டது. கண்ணீருடன் காங்கிரஸ் தலைமை தற்பொழுது ஒன்று கூடி அங்கு இருப்பதால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அழைத்து தொடர்பு கொண்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் ஆட்சியை கைப்பற்றுவோம் தமிழகத்தில் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அது நிச்சயமாக நடைபெறாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒரு முறை மட்டும்தான் வாய்ப்பளிப்பார்கள். தொடர்ச்சியாக 2 முறை வாய்ப்பளித்ததாக சரித்திரமே தமிழகத்தில் கிடையாது. இப்பேற்பட்ட சூழலில் 2வது முறை தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி இல்லாமல் புதிய ஆட்சி, அதாவது அதிமுகவோ அல்லது தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகமோ ஆட்சி அமைந்து விட்டால் திமுகவை இழுத்து மூடிவிட வேண்டியதுதான். எதிர்க்கட்சி அந்தஸ்து மட்டும் திமுக அல்லது அதிமுக என போட்டி போட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். ஏற்கனவே திமுகவால் தான் வடமாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகி இருக்கிறது, சனாதானம். இதை வைத்துதான் தற்பொழுது தேர்தல் வரை திமுக கூறிய வார்த்தையை வைத்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஓட்டுக்களை செலுத்தியிருக்கிறார்கள் மக்கள்.